பிரதமர் நரேந்திர மோடி இலங்கையின் அனுராதபுரத்தில் புதிய ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சுசித்ரா வழங்க கேட்கலாம். சுசித்ரா, விவரங்களை பதிவு பண்ணலாம். 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றுள்ள பிரதமர் மோடி தற்பொழுது அனுராதபுரத்தில் புதிய ரயில் சேவைகளை தொடங்கி வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்தியாவினுடைய உதவியுடன் மேம்படுத்தப்பட்ட இந்த ரயில் சேவைகள் என்பது இன்று அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயகவால் தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. மிக முக்கியமாக 128 கிலோமீட்டர் பரப்பில் தொலைவில் உள்ள இந்த ஒரு மகோ ஓமந்தை அவனுடைய புதிய ரயில் சேவையையும் அதே போல அனுராதபுரவனுடைய அந்த ஒரு சிக்னலிங் சிஸ்டமையும் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளார். பல்வேறு நிகழ்வுகள் கடந்த 2 நாட்களாக இலங்கையில் நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை அனுராதபுரத்தில் உள்ள மகாபோதியினுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்திய அவர்கள் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக அந்த மகா ஓபந்தியினுடைய புதிய ரயில் சேவையை தொடங்கி வைப்பதற்காக அந்த ரயில் நிலையத்திற்கு வந்து தொடங்கி வைத்துள்ளார்கள். இது மட்டுமல்லாமல் 2 நிகழ்வுகள், அதாவது மகா ஓபந்தியினுடைய புதிய ரயில் பாதை, அது மட்டுமல்லாமல் புதிதாக செயல்படுத்தப்பட்டுள்ள சிக்னலிங் சிஸ்டம், அதாவது மகோ அனுராதபுரத்தினுடைய சிக்னலிங் சிஸ்டத்தையும் தற்பொழுது பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்துள்ளார். இரு நாடுகளுடைய நட்புறவை வலுப்படுத்தும் வகையில் இந்த ஒரு ரயில் திட்டம் என்பது கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகி தற்பொழுது செயல்படுத்தப்படுவதன் அதிகாரப்பூர்வமாக அந்த திட்டத்தை தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக பிரதமர் மோடி திறந்து வைத்துள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.